ஹாய் ஹலோடா. நான் வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேடா, இன்றைக்கி வந்து டேக்குடைய ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம கேட்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிடா. ரொமான்டிக்காக தான் இருக்கும். தயவுசெய்து ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க. வாங்கடா, நோ இன்ட்ரோ, கோ டு த ஸ்டோரி. ஏங்க சொல்லு. இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. ஹெவி ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் நீ ஒன்றும் பயப்படாத. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் ஹேண்டில் பண்ணிக்குவேன். புரியுதா? இல்லைங்க, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால தான். எதுக்கு நீ தேவையில்லாத பயந்துட்டுருக்குறேன்? ஜஸ்ட்டு வண்டியில் வந்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கு கை அடிபட்டுடுச்சு. அதுக்கு 2 நாள் ரெஸ்ட்டே ஓவர். புரியுதா? இல்லைங்க, கை வலிக்கும்ல. இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப ஹெவி ஒர்க் நானும் பண்ண மாட்டேன். இது என்ன, இன்னும் ஒரு 2-3 நாளில் கட்ட ஊற்றலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெயின் இல்லை. புரியுதா? நீ தேவையில்லாமல் அதே நினச்சி கவலைப்படாத. இப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்கடா. டேவும் ஆஃபீஸ் கிளம்புறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். நான் போயிட்டு வரேன். சரிங்க. கிட்டவா? ஏன்? நான் தான் கிட்டவான்னு சொல்கிறேன்ல. நான் ஹஸ்பண்ட். கூப்பிட்டா வர மாட்டியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. சரி, நீ எதுவும் பேசாத. கிட்டவா. சொல்லுங்கள். ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சொன்னேன். அதுக்கே எவ்வளோ ஷாக் ஆகுறேன். இல்லை, நீங்கள் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னீங்களா? ஆமாம், இந்த 2 நாள் நீ என்னை இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டு நானும் கவனித்தேன். எனக்கு என்ன தெரியல, அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துக்குவாங்க. பட் அதையும் தாண்டி எனக்கு புது ஃபீல் கொடுத்துச்சு. அது என்னை நீ ரொம்ப விழுந்து விழுந்து கவனிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னை கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு பர்சன் தனியாக இருக்காங்களா, எனக்காக மட்டுமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டில் கிஸ் பண்ணுறான். பாய், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? அப்புறம் நின்று நினச்சிட்டு சாப்பிடாமல் இருக்காது. நேரத்துக்கு சாப்பிட்ணும். ஓகே? நான் இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவேன். புரியுதா? ஓகே. நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன்? ஜஸ்ட்டு ஒரு கிஸ். அது ஹெட்டில் தான். அது மட்டுமா? ஐ லவ் யூ சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். நீ என்ன அது கூட சொல்லலையே. சரி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துடுவோன்னீங்கல்ல. சரி, ரொம்ப நர்வஸ் ஆகாத. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பாய் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்துட்டான்டா. இப்போ ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கிறான். ஹலோ மச்சான், எப்படி இருக்க? வாடா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டா மச்சான், 2 நாள் ஆகுது. அதுங்கிட்ட என்னடா, இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? இப்போ ஆஃபீஸ் வேலையில் என்ன பெரிய ஸ்டாக் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லைடா, இப்படியே ரொம்ப விட்டால் வேலையெல்லாம் அதிகமாக தேங்கி போயிடும். அதனால தான் வந்தேன். என்னடா மச்சான், கை உடஞ்சி அடி போட்டுருக்குது. ரெஸ்ட் எடுத்து உடம்பு பார்த்துக்கிறது இல்லையா? கொஞ்சம் கூட ஹெல்த்தில் அக்கறையே இல்லை. டேய், எனக்கு இல்லாட்டி என்ன, என் ஒய்ஃபுக்கு இருக்குல்ல. சரிதான். மச்சான், என்னடா மச்சான்? இல்லை, எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வருது. ஆமாம் மச்சான், எதுவும் ட்ரீட் இருக்கா? ஐயோ, உனக்கு வேண்டுங்கிறதெல்லாம் நில்லு. எனக்கு எதுவும் ஐடியா கொடுத்துடாது. இல்லை மச்சான், ட்ரீட் எனக்கு இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் சும்மா கேட்டேன். சரி, என்ன ஐடியா வேணும்? இல்லைடா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி இது வரைக்கும் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கணும் மச்சான். என்ன மச்சான் சொல்கிற? உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? அதுக்கு நீ ஏன்டா ஷாக்காகுற? நான் தான்டா ஷாக்காகணும். நீ எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறதா ஐடியா கொடு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கு. இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. நீ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டியே. அதனால தான் கேட்டேன் மச்சான். நான் என்ன உன்ன மாதிரி காஜா? மச்சான், நோடா போதுக்குன்னு காஜின்ட்ட. நான் உன் உயிர் நண்பன்டா. அதனால தானே கேட்குறேன். இன்னொரு தடவை வேறு யாரும் முன்னாடி பிடிச்சா கேட்டுறாத. நான் செவத்துக்குள்ளே வேணால் கேட்கட்டா? செருப்பு அடிக்கிற மாதிரி கேட்கட்டா? டே மச்சான், இப்படிலாம் பேசணும். நான் அப்புறம் எந்த ஐடியாவும் கொடுக்க மாட்டேன். இவ்வளோ அப்படியே ஐடியா கொடுத்துட்டு நான் அப்படியே கொட்டி செஞ்சிருவேன். என் மச்சான், எதை சொன்னேன்? வாங்கி கொடு. ஏதாவது ஐடியா இருந்தால் கொடு. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? பர்சனுக்கு பிடிக்காதனால தான் நீ தள்ளி வச்சியா? அப்படி இல்லை, 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ், உனக்கே தெரியும். ஸோ எடுத்த உடனே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணாண்டு விட்டுட்டோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம். அப்படியா? அதுக்குன்னு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் மாட தள்ளி வைப்பீங்க? இல்லைடா, அது அப்படியே ஒரு நாள் போயிடுச்சு, தெரியல. அதுதான் மச்சான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ ஒரு டைம் கூட டச் பண்ணன்ற. எனக்கு அதுதான் மச்சான் கொஞ்சம் ஐடியா கொடுறான். சரி, ஓகே. இதே மச்சான், எனக்கு தெரிஞ்சு ஆனிவர்சரி வரப்போகுது. வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவனுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போயேன். ஐடியா நல்லா தான் இருக்குது.
பட் பழைய ஐடியா மாதிரி இருக்கே. முதல்ல இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லு. பழைய ஐடியாவா? இது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருக்கிற பாரு. எனக்கு அதவே அதிர்ச்சியாக இருக்குடா. டேய் உடா சும்மா அதையும் சொல்லிட்டு. சரி ஓகே, நீ சொன்னதில் இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான் தெரியுது. ஓகே சூப்பர் மச்சான். அப்புறம் மச்சான் கண்டிப்பாக ட்ரீட் வைக்கணும். ஸோ போட்டோ வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு மச்சான். ஆஃபீஸ் வேலையை விட்டுவிடக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும் மச்சான். தெரியும்டா. உன் வேலையை நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன். போதுமா? கிளம்பு. ஐடியா கிடச்சது தான் ஆளை தோற்றுறேன். இருக்கட்டும் எல்லாம் நான் எனக்கு ஒரு நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்றத வச்சு ஜிம்மின்னு சொல்லிட்டு போகிறான்டா. அப்படியே இப்போ ஆஃபீஸ் வரைக்கும் முடியுது. சொன்ன மாதிரி டைமுக்கே சீக்கிரம் வந்துட்டான். இப்போ டோர் தான் நாக் பண்ணுறேன். வந்துட்டுங்க. என்னங்க நேரத்துலேயே வந்துட்டீங்க? நான் தான் காலையில் சொல்லிட்டு போனால. ஓகே வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான் கீழே. கரெக்டாக ஜேக்கவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரான். ஏங்க என்னங்க? அதாங்க வை. சூடாக இருக்குது, குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ரொம்ப சூடாக இருக்குல்ல, அங்கே வை. ஓகே இங்கே வா. சொல்லுங்கள், இங்கே வான்னு சொல்கிறேன்ல. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்காறேன். சோஃபாவில் இல்லை, வேறு எங்கே? இங்கே. என்ன என் லெக்ஸில் தான் நான் உட்கார சொன்னேன். அது 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 வந்து இல்லை, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குங்க. இல்லை ஜஸ்ட்டு என்னோடய லேப்பில் தான் நான் உட்கார சொன்னேன். அதுக்கு இவ்வளோ பார்த்துட்றேன். இல்லை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, லேப்லலாம் உட்கார சொல்லி. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நான் உங்களோட ஹஸ்பண்ட், என் லேப்பில் உட்காரத்துக்கு உனக்கு என்ன மாதிரியாக இருக்க போகுது? இல்லை அது வந்து அதான் வந்துட்டேன்ல, வா அந்த லேப்பில் உட்கார். இல்லைங்க அது வந்துங்க. நான் சொல்கிறேன்ல, உட்கார மாட்டியா? உனக்கு பிடிக்கலையாண்ணா? இல்லை நான் அப்படி சொல்லலை. அந்த உட்கார். ஓகே அப்படிங்கிற மாதிரி தயங்கியே வந்து உட்காடுறான். என்ன வெயிட்டாக இருப்பியாட்டிருக்கு? அப்படியா? சரி அப்புறம் நான் எந்திரிச்சிடுறேன். சும்மா சொன்னேன் உட்காரு, உடனே எந்திரிச்சிருவேன். ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இருக்கா? உன்னை தான் கேட்குறேன். இல்லை அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் வேணால் சோஃபாவில் உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா? ஏன் இது உனக்கு மெத்தனும் இல்லை? நல்லா பேசுகிறாரு. இல்லைங்க நான் அதை சொன்னல, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுது? என்ன ப்ளீஸ், நான் சோஃபாவில் உட்காந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமே. எனக்கு இந்த மாதிரி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் உன்னை லேப்பில் உட்கார வச்சேன் அப்படிங்கிற மாதிரி காது கிட்ட வந்து முணுமுணுக்கிறான். எதுக்கு இவ்வளோ இதுவாக பேசுகிறீங்க? சரி நான் லேப்பில் ஒன்று உட்காடுறேன், ஆனால் கொஞ்சம் நார்மலாக என்கிட்ட பேசுங்களேன். ஏன் இப்படி பேசக்கூடாதா? ஒரு மாதிரி பண்ணுது ப்ளீஸ், என்னை விடுங்க, நான் சோஃபாவில் உட்காடுறேன். பேபி என்ன? பேபின்னு தான் கூப்பிட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு இன்றைக்கி? என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. என்ன நான் உன் ஹஸ்பண்டா? அது தெரியுது, ஆனால் இப்படி நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு. அப்படியா? இனிமேல் புதுசாக இருக்காது, போக போக பழசாயிடும். அதாவது நான் இனிமேல் தொடர்ச்சியாக செய்வேன்னு சொல்கிறேன். சரி விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்கள். அதுவா, உனக்கு எந்த மாதிரி பிளேசஸ் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே அதுவும் எனக்கு தெரியும். வேறு 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 என்ன சொல்லு பேபி? வேறையா? வேறு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு போகணுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தான். அதை தவிர்த்து வேறு எது பிடிக்கும்? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க பேபி? வாட்டுக்கு சொல்லு. இல்லை என்னால் பேச முடியல. ஏன்? கீழே 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 ஒரு மாதிரி இடிக்குது. என்ன இடிக்குதா? எது இடிக்குது? அப்பா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேட்பீங்க. என்னை விடுங்க பேபி ப்ளீஸ்.
இப்படி உட்காரு. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? ஐயோ ஏங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, நான் வேணால் முடிச்சுட்டு வரட்டுமா? அப்புறமா பேசலாம். ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? அதில் குறியாக இருக்கிற? ம் அப்படி இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோடைய அந்த டிஷர்ட்குள்ளே தான் கையை விடுறான். என்ன பண்ணுறீங்க பேபி? ஒன்றும் பண்ணல, கையை சும்மா அவ்வளோ பார்த்தேன். ஆப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வேணாம் விடுங்க பேபி. என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? எனக்கு மட்டுமா வாங்குது? எனக்கு தான் வாங்குது. ஆமாம் இல்லை இல்லை, அது வந்து அச்சோ அடுப்பில் ஏமா கருகுதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். சரி போயிட்டான். எஸ்க்கு போயிட்டியா? உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வடை பச்சைங்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஜேகேவை காட்டினா அவ்வளோதான், ஒரு மாதிரி விடவிடத்தை நிற்கிறான். என்னென்னலாம் பண்ணுறான்? இத்தனை நாள் இப்படி பண்ணலையே, ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறான்? அண்ட் இப்படியே நைட்டும் ஆகுதுடா. பெட்ரூமுக்கு தான் வரான் ஜேகே. ஐயோ மறுபடியும் தான் பண்ணுவானா? சாயங்காலம் வேறு எதுவும் மூடில் இருந்திருப்பான், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டான். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுவானா? இல்லை ஜேகே, நீ போனதும் கப்புன்னு போர்வை இழுத்து போட்டு படுத்து தூங்கிடுற. ஆமாம், அப்போ தான் அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கிட்டே இல்லை. எங்கே போனார்? ஒரு வேளை வாஷ்ரூமில் இருப்பாரா? தண்ணி சத்தம் கேட்குது. கரெக்ட், இத்தனை சரியான டைம், நம்ம போய் படுத்து உடனே தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போர்வெல்லாம் எடுத்து போட்டு கப்புன்னு திரும்பி படுத்துக்கிறான். கரெக்டாக இப்போ டேவும் வாஷ்ரூமில் இருந்து வெறும் டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வரான். வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கிறான். என்ன அதுக்குள்ளே தூங்குறான்? இப்போ தானே நம்ம போனோம், வந்த வேகத்தில் தூங்கியிருப்பான். இல்லை இல்லை, ஏதோ நாடகம் போடுறான். ஜேகே ஜேகே, ஏய் என்ன இவ்வளோ கூட்டம் எழுந்திரிக்கல? இப்போ கண்டிப்பாக நடிப்பு தான். சரி சரி, இது எப்படி திரும்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியே இப்போ என்ன பண்ணுறான்னா ஜேகே பக்கத்தில் அப்படியே டவலோடே போய் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கையை காலை மேலே போட்டு படுத்துட்ருக்குறான். ஐயோ என்ன கையெல்லாம் மேலே போடுறாரு? ஆமாம், இடையில இருந்த தலைக்காணி எடுத்துட்டாரா? அப்போனா அப்போனா ஐயோ இல்லை இல்லை, திரும்பக்கூடாது. இன்னும் திரும்ப மாட்டேங்கிறான். திரும்பியே ஆகணுமே இன்றைக்கி. இல்லை, அவன் திரும்புகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜேக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஓவர் ஆகிற மாதிரி ரெண்டு கையை பெட்டை அப்படியே ப்ளேஸ் பண்ணி மேலே பார்த்த மாதிரி இருக்கான். ஐயோ கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல, பட் உங்களுக்கு புரியும்ல. என்ன என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். தூங்கிட்டா இருந்தேன், அப்புறம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சா? அதுவும் டக்குன்னு என்னமோ என் மேலே வந்து விழுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எழுந்திரிச்சா. என்ன விழுற மாதிரி இருந்துச்சு? போய் சொல்கிறேன் நீ என்கிட்ட. சாயங்காலம் பேசும்போது எழுந்திரிச்சு ஓடிட்டேன், இப்போ நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுல்ல. அது இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு உமா வேணும். உமாவா? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன புதுசாக இதெல்லாம் கேட்குறீங்க? ஏன் நான் கேட்கக்கூடாது? நம்மளுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. என்ன டைம் முடிஞ்சிருச்சு? அதெல்லாம் நம்ம என்ன டைம் வச்சுக்கிட்ட முடியறதுக்கு? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி அதெல்லாம் விட, நாளைக்கு ரெடியாகும். எதுக்கு? நார்மலாக பேசுகிறான், இதுக்கு ஏன் பதறிட்டுருக்குற? இல்லை நீங்கள் திடீர்னு திடீர்னு இல்லை, அது வந்து என்ன கிஸ் அடிச்சிடுவானே? அந்த மாதிரி பண்ணுவீங்களோன்னு தான். சரி நார்மலாகவே பேசுகிறேன், எந்திரிச்சு உட்கார். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காரான். அவன் தள்ளி போய் உட்காந்து சொல்கிறான், இந்த மாதிரி வெளியே போனேன் எல்லாம் ரெடியாக அப்படிங்கிற மாதிரி. சரி சரி, எங்கே போகிறோம்? சஸ்பென்ஸா? ஓகே, எதுக்காக திடீர்னு அவுட்டிங்? அதுவும் சஸ்பென்ஸா? சரி ஓகே, எத்தனை மணிக்கு போகிறோம்? மார்னிங் ஒரு 8 o'clock. அவ்வளோ இயர்லியேவா? அதுவும் உனக்கு இயர்லியா? இல்லை தான், ஆனால் வெளியே போகிறது அது ஏர்லி தானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரெடியாக ஓகேவா?
ம் ஓகே. சரி ஓகே. நீ படுத்து தூங்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவலோட எழுந்திரிக்கிறான். டக்குன்னு டவல் கீழே கழண்டு விழுந்துருது. இது வந்து நோட் பண்ணல. பிகாஸ் வந்து ஜேகேவோட அந்த காலுக்கு அடியில் தான் டவலோடைய அந்த முனை மாட்டியிருக்கும். அவன் சும்மா தான் லைட்டாக கட்டிட்டு வந்திருப்பான். அவன் எந்திரிக்கும் டக்குன்னு அவுந்துடுது. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கிறான் ஹேரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவனும் பார்க்குறான், ஐயோ டவல் இல்லையாங்கிற மாதிரி. உடனே உங்கள் மைண்டெல்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி தான் இல்லை. ஓகே, அவன் ஆல்ரெடி அண்டர்வேர் வியர் பண்ணி தான் இருக்கான். 2 பேரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னங்க உங்கள் டவல்? சரி அது தூக்கி போடும். அது அது வந்து இந்தாங்க தூக்கி போடுன்னு சொல்கிறல. என்ன அது வந்து அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில் உட்காந்து பார்த்துட்ருக்குறான். ஃபுல் பாடி எப்போ தான் ஸ்கேன் பண்ணுறான். டேபிள் ஜேக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆம்ஸு 6 பேக்கு இவ்வளோ 6 வச்சுருக்கிற பாடியை இத்தனை நாள் இதை நான் பார்க்கலையே. ஐயோ ஏன் என் மூளை இப்படிலாம் யோசிக்குது. இல்லை இல்லை ஜேகே கண்ட்ரோல் ஒரு மைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப நினைக்கிறான். ஆனால் கண் அங்கேயே தான் இருக்குது. ஐயோ நம்மளை வச்சுக்கணும் வாங்கம்மா பார்க்குறானே, நமக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இப்படி விட்டா ஏதாவது ஆகிடும். டவலை தூக்கி போடுன்னு சொல்கிறோம்ல. என்ன டவலை தூக்கி போடு இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் நீட்டிட்டு தான் நிற்கிறான். ஆனால் தூக்கி போட மாட்டேங்கிறான். சரி நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். வந்துட்டு வாங்கிட்டு உடனே ஓடிடுறான் வாஷ்ரூம்குள்ளே. ஓடிட்டு அவன் மிரர் முன்னாடி பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி அவனே கேள்வி கேட்டுட்ருக்கிறான். என்ன வேலை பார்த்தேன், நல்ல வேலை அண்டர்வேர் போட்டிருந்தேன். இல்லைண்ணா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஜேகே ஆல்ரெடி படுத்து திரும்பிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பெட்ஷீட் எடுத்து போட்டுட்ருப்பான். இப்போ பக்கத்தில் வந்து தான் கேட்குறான். ஜேகே சொல்லுங்கள். நீ ஓகே தானே அப்போ? நான் ஓகே தான். எனக்கு என்ன இல்லை என்ன ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தியா அதான் கேட்டேன். ஐயோ இல்லை நான் ஓகே தான். சரி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது. சரி சரி படுத்துவோங்க. குட் நைட். குட் நைட் குட் நைட் அப்படிங்கிற சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரியே தூங்குறான். ஜேகேவும் டேவும் அப்படியே ஒரு பக்கம் அதே இதையும் நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அப்படியே விடியுதுரா. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கிளம்பி போயிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கே போகிறோம்? அதான் சஸ்பென்ஸ்ன்னு சொன்னல. ஓ ஆமாம் இல்லை சரி சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துடுறாங்க. வா பார்க்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும். ஆனால் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. சரி வாங்க போகலாம், பார்க்குக்கு வந்துருக்குறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டுருக்கிறான். உள்ளே நுழையும்போது இப்போ தான் நோட் பண்ணுறான் யாருமே பார்க்கல. இல்லை என்ன யாருமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளோட கண்ட்ரோல். என்ன அது எப்படி முடியும்? நான் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டேன். வா பேபி போகலாம். பேபியா? இனிமேல் எனக்கு பேபி தான், புரியுதா? வா போகலாம். ஓகே இங்கே ஃபஸ்ட்டு வா மேலே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற வைக்கிறான். உட்கார வச்சுட்டு கண்ணை மூடுறான். எதுக்கு கண்ணை மூடுறீங்க? கண்ணை மூடியே இரு, நான் ஒரு துணி எடுத்து கட்ட போகிறேன். எதுக்கு? பயப்படாதரா, நான் தான் கூட இருக்கேன்ல. அதனால தானே பயப்படுறேன். என்ன? ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் கவனிச்சிக்கிறேன். இப்போ நீ சும்மா பயப்படாமல் ஃப்ரீயாக உட்காரு. ஓகே ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அப்படியே உட்கார வைக்கிறான். அவனும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஏதோ மேலே பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாண்டா அது பேர் எனக்கு வாயில் நுழையில. அதாவது சரி விடுங்க. அது மேலே அப்படியே நேராக போய் நடு சென்டரில் அப்படியே நிற்கிது. இப்போது கண்ணு கட்ட வைக்க போகிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் தான் கண்ணை ஓப்பன் பண்ணேன். ஓகே சரிங்க. கையை 2 அப் பண்ணு. எதுக்கு? நான் தான் சொல்கிறேன்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டைட்டானிக் கப்பலில் நிற்பாங்களடா அந்த போஸுக்கு நிற்கிறான். அண்ட் அப்படியே ஜேகே பின்னாடியே டேவும் அதேமாதிரி அந்த போஸில் நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் உன் பின்னாடி நின்று அவ்வளோதான். அப்படியா? நீ பயப்படாதடா. இல்லை அதுக்குள்ள சரி சரி பயப்படாத. சரி கண்ணை தர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனை அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதான். அவனுக்கு அப்படியே நிஜமாலுமே அந்த டைட்டானிக் கப்பலில் போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவ்வளோ ஹைட்டில் இருந்து ஃபுல் வியூ அவன் பார்க்குறது அவளுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு பார்க்குறான். வா டே
இது ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கடலெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ப்ளூ கலரில் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குட்டே. நீ இடையில எதுவும் என் பேர் சொன்ன கூப்பிட்டியா? இல்லைங்க. இல்லை கூப்பிடு. அது நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அது வந்துங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் அப்படி கூப்பிட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல அப்படி கூப்பிடுன்னு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நீ இனிமே என்ன அப்படியே கூப்பிடு. ஓகே டே. ஷை ஆகுறியா? ஓகே நீ ஷை ஆகாத அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீ இதை பார்த்து ரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்க்க வைக்கிறான். அண்ட் தென் அப்படியே இப்போ வந்து அப்படியே கையை ஸ்லோவாக கீழே இருக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஏன்டா பதற? உடனே வாங்க போங்கன்னு கூப்பிட்ற. ஜஸ்ட் உன்னை ஹக் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அக்கா இல்லை, அது வந்து நான் ஒன்றும் பண்ணல. நான் ஹக் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஓகே அப்படிங்கிற சொல்லி கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டான் ஜேகே. ஜேகே சொல்லிட்டே உன்னோட ஷோல்டரில் நான் படுத்துக்கலாமா? ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்கு. சரிங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு ஹக்கோட ஜேகேவோட ஷோல்டரில் படுத்துக்கிறான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது அவன் ஏன் ஹக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. சாரி டே, நீங்கள் என்ன ஹக் பண்ணுறத நான் வேறு மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டேன். பட் உங்களுக்கு என்னுடைய கம்ஃபர்ட் தான் தேவைப்பட்டுச்சுன்னு இப்போ தான் தெரியுது. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்ட்டே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கடல் அலைகளோட சத்தம், இயற்கையான அந்த காற்று ரொம்ப ஸ்லோவாக அங்கே ஸ்பரிசத்தை அப்படியே தொட்டு போகுது. ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஜேகே வந்து லைட்டாக சொல்கிறான், டே எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். அண்ட் ஐ லவ் யூ டே. என்ன சொன்ன? ஐ லவ் யூ டே. நான் சொல்லலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, நீ முந்திக்கிட்டியா? யார் சொன்ன என்ன டே? இது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஐ லவ் யூ டூ பேபி. நான் உங்ககிட்ட இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலான்னு பார்த்தேன். பட் நான் போய் சொல்கிறேன், ஐ வெரி லவ் யூ டூ. நீ எனக்கு வைஃபே கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். இல்லட்டு நீங்கள் எனக்கு அது பண்ண கிடச்சதுக்கு தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம 2 பேருக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பட் இருந்தாலும் எனக்காக நீங்கள் இந்த 1 வருஷம் தள்ளி வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஹேய், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கும் டைம் வேணும், எனக்கும் டைம் வேணும். நம்ம 2 பேரும் பற்றி புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். பட் இருந்தாலும் பேபி, இதெல்லாம் இப்போ நமக்குள்ள வேண்டாம். நம்ம இப்போ இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம். ஓகே, தேவையில்லாமல் யோசிச்சு இந்த மூமெண்ட்டை நீ மிஸ் பண்ணிடாது, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அகெயின் அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதே முடிச்சுட்டு மற்ற இதெல்லாம் போய் ஜேகே விளையாடுறான். ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிறான் ஜேகே. அதை பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பார்க்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு பார்க்கு. அது வந்து ஜேகேவோட அப்பா கிட்ட தான் கேட்டுட்டே தெரிஞ்சிருப்பான். அண்ட் இப்படியே நேரம் போகுதுரா, கிட்டத்தட்ட ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சி. நான் ரொம்ப டயர்டாகிட்டேன்ட்டு இப்போ இன்னும் கை காலெலாம் ரொம்ப வலிக்குது. அவ்வளோ எல்லாத்தையும் ரைட் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? ஸோ எப்படி ஒன்றா உனக்கு இந்த நாள் பிடிச்சிருந்துச்சுல? டெஃபினட்டாக எனக்கு பிடிக்காமலா? எனக்கு ரொம்பவே இந்த நாள் பிடிச்சிச்சு. வாழ்க்கையில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான நாள்னால் அது இது மட்டும்தான் தெரியுது. நீ சொல்கிறதுலே தெரியுது. சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு, போகலாமா? போகலாம். எனக்கும் ரொம்ப டயர்டாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? ஐஸ்கிரீம் வேணும் அதானே? அதுதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவா, போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் தான் போய் நிறுத்துகிறான். அண்ட் உள்ளே போய் சாப்பிட போகிறாங்க 2 பேரும். அவனுக்கு பிடிச்சதையும் சேர்த்து வாங்கிட்டு வரான். ஹேவிட். எனக்கு பிடிச்ச பனானா ஃப்ளேவரா? இது எனக்கு பிடிச்சது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படி தெரியும்? அதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் தெரியுமே. நல்லா இருக்கு, போ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா ஒரு 2-3 பேக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அண்ட் அப்படியே ஜேகே சாப்பிட்றதே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவனே அறியாமல் ஒரு மாதிரி மை மறந்து பார்த்துட்ருக்குறான் ஜேகேவை. என்ன இன்னும் வேணுமா?
இல்லை இல்லை, என்னை ஏன் ஒரு மாதிரியே பார்த்தேன்? இல்லை, பேபி மாதிரி சாப்பிட்ற, அதான் நான் கொஞ்சம் குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நீ எனக்கு குழந்த தான், பட் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் குழந்த. அட்டே போங்க, எனக்கு ஷையாக இருக்குது, உன்னை அப்படி பார்க்காதீங்க. அவனை பார்த்தது நார்மலாக தான் பார்த்தேன், உனக்கு ஏன் ஷையாக இருக்குது? இல்லை, போங்க, நான் சாப்பிட்ணும், என்னை அப்படி பார்க்காதீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பவுட் பண்ணியே சாப்பிட்ருக்குறான். ஆனாலும் மறுபடியும் அவனை தான் பார்த்து ரசிச்சிட்ருக்கிறான். அண்ட் அப்படியே அவனுக்கு வாய்க்கு வெளியே வழியுது, அதையும் அப்படியே வைப் பண்ணி விட்டுறான். போதும் போதும், அதெல்லாம் நானே க்ளீன் பண்ணிக்குவேன். நீங்கள் சாப்பிட்லையா? எப்போ கேட்குற? நீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறேன். இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான். சரி சரி, ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ரொம்ப டயர்டில் இருக்கிறான் ஜேகே, அதனால பொத்துன போய் பெட்ரூமில் போய் படுத்துட்டான். தேவும் போய் படுத்துக்கிறான். அண்ட் மறுநாள் தான் காலையில் டைம் என்ன 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு பதறடிச்சிட்டு எழுந்திரிக்கிறான் ஜேகே. கீழே வந்து பார்த்தா டே குக் பண்ணிகிட்ருக்கிறான். சாரி டே, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே வா, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லாம், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போயிட்டு அவனும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான். சாரிட்டு, இன்றைக்கி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஓகே, நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகேவா? எதுக்கிட்ட இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? ஏன் நான் செய்யக்கூடாதா? எல்லாம் ஒய்ஃப் தான் பார்க்கணுமா என்ன? ஹஸ்பண்ட் பார்க்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அதனால தான். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, நான் ஒன்று பார்த்துக்காம வேறு யாரும் பார்த்துக்குவா. ஸோ இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்புறான். இந்த வாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன கண்ணாத்தில் கெஸ் பண்ணுறீங்க? போக போக என்ன இடம் சேஞ்ச் ஆகும், பரவாயில்ல இல்லை? சேஞ்ச் ஆகுமா? என்ன சேஞ்ச் ஆகும்? கிஸ் கொடுக்குற ப்ளேஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே தானே? அது வந்து சரி, ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அண்ட் இப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் போகுதுடா. இப்போ கரெக்டாக ஜெய்க்கு ஆசைப்பட்ட மாதிரி சியோலுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம சியோல் தானே போகிறோம். எப்படி கண்டுபிடிச்சேன்? அதான் நீ கேட்டிங்களே. ஓ, அதை வச்சு கண்டுபிடிச்சியா? சரி சரி, ஓகே, வா போகலாம். அண்ட் அப்படியே அவங்க ஃப்ளைட்லேயே ஏறி போயிட்டுருக்குறாங்க. அது ஒரு ஈவினிங் டைமுங்கிறனால மேலேருந்து கீழே பார்க்க அந்த லுக் ரொம்ப அழகாக இருக்குது. வா, டே இங்கே பாரு, அந்த லைட் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாரு. நல்லா இருக்குல்ல? அது இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துடுறாங்கடா. சியலுக்கு ஃப்ளாட் ரூமுக்கு தான் வராங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ளைட்டில் வந்ததுக்கேவா? எனக்கு ஏதாவது வேணுமே சாப்பிட, நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வா போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கும் வந்துட்டாங்கடா. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே டோர் லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறட்டே? என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு டோர் லாக் பண்ணுறேன். நீ நார்மலாக பண்ண மாதிரி தெரியலையே, வேறு எப்படி பண்ண மாதிரி தெரிஞ்சது பேபி பாய்? இல்லை, அது வந்து அப்படிங்கிற சொல்லிட்டு கிட்டே வந்துகிட்டே இருக்கிறான்ட்டே. மேலே ஒரு ஸ்வெட்டிங்காக இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறான். சை, இன்றைக்கி மட்டும் போச்சு. நான் இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஜேகே தான் பாத்ரூம்லேருந்து யோசிக்கிறான். கிட்ட வரும்போதுல எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆகுறான். ஆகிட்டு வந்துடுறான். வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எங்கே போகிறோம்? நாளைக்கு அவனுக்கு பிடிச்ச இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அண்டு மறுநாளும் விடியுதுடா. ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறாங்க. வா, எப்படி? நீ சொன்னல அந்த ஷாப் தான் இது. ஓகே ஓகே, வா போகலாம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். ஏன்? ஏன்னா நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல. அது அது நீ பாட்டுக்கு சொல்லி வந்து படுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? போய் என்ன சொன்ன? போரிக்கு பையன்னு சொன்னான். நீ இந்த மாதிரி பேசாத, எனக்கு அப்படியே உனக்கு கொட்டிச்சு திங்களம் போல் இருக்குது. போங்க, சரி வா.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கெல்லாம் பிடிச்சி சின்ன சின்ன அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வராங்க. அது எப்படி இப்போ வீட்டுக்கு வர்றாங்கடா, ரூம் டோரை ஓப்பன் பண்ணா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான் ஜேகே. டே என்னது இது, எதுக்காகவா? அது அது வந்து அதுக்கு தான். ஆனால் டைம் என்ன ஆகுது? 11:30 ஆகுது. இவ்வளோ நேரமாக நம்ம வெளியே இருந்தோம். உனக்கு இது பிடிச்சிருக்கா? என்னட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எனக்கு பிடிக்காமல் இருக்குமா? உனக்காக மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். போங்க போய் உள்ள எல்லாம் பார்க்குறான். அந்த ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் பெட்டை நோட் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்கே, ஸோ எக்ஸ்பென்சிவ், யூ ஆர் வெரி கிரேட். என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே, வேறு எதுவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரியலி ரியலாக்கி? ஆமாம் பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போவும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேனே. ரொம்ப பாடியெல்லாம் பெயின் ஆகுது. என்ன உன்னுடைய பாடி பெயின் ஆகிற அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலையே. போங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறான் பாத்ரூம்குள்ளே. டேவும் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். ஸோ இன்றைக்கி என்ன ஆக போகுதோ தெரியலையே. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். உள்ளே வச்சு ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கிறான். இன்னும் குளிக்கிற சத்தமாக கேட்கல. கேட்குறான், குளிச்சே இல்லையா? என்ன தனி சத்தமாக கேட்கல? என்னதோ ஆயிடுச்சு, இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அவனும் குளிச்சுட்டு ஒரு மாதிரி இந்த நைட் கிளாத் போடுவாங்க இல்லையாடா, அதை வந்து வியர் பண்ணிட்டு வரான். உனக்காக ஒரு துணி அங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறான். அது வந்து வந்து ஜேகேக்கு ஒரு ஃபுல்லாக ஒயிட் ஷர்ட்டு அண்டு எப்படின்னா ரிஃப்ளெக்டாக தெரியும். உள்ளே இருக்கிற பாடி அப்படியே ரிஃப்ளெக்டாக தெரிகிற மாதிரி தொடை வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு லாங் சைஸ் ஒயிட் ஷர்ட் தான் எடுத்து கொடுத்துருக்குறான். அதை தான் பார்த்து தான் அவ்வளோதான் இவன் எந்த எண்ணத்தில் எடுத்து கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத ஜேகே கண்டுபிடிச்சிட்டான். நீ நாட்டி பாய்ங்கிறது கரெக்டாக போயிட்டு போ, இதுவும் இல்லாமல் கொடுப்பாங்க, இது எப்படி நான் போடுறது? இன்னும் இருக்கிறதுலாம் அப்படி தெரியுமே, இதை போடணும். இல்லை இதை தான் போடணும். இன்னுமே இதை திட்டுவானா? திட்டட்டும். இல்லை அவன் திட்டுறதெல்லாம் இன்னும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அவன் ஹேரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிட்டு அந்த ஷர்ட்டையும் வேர் பண்ணிக்கிறான். தேவன் கரெக்டாக குளிச்சுட்டு வந்துடுறான். ஜேகேவை தேடுறான். எங்கே போனான்? கண்டுபிடிச்சிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்கிறான். கரெக்டாக அவனுக்கும் ஏதோ தோணி கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். என்ன இங்கே உட்காந்துருக்க, இறங்க கீழே. அது வந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி ஷர்ட் எடுத்து கொடுத்த? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பார்த்து பிடிச்சா போதும். என்ன எனக்கு பார்க்க பிடிச்சா போதும், இறங்க கீழே, நான் பார்க்கணும். அது வந்து வேண்டாமே பேபி பாய் ப்ளீஸ், 12 ஆக போகுது, வா சீக்கிரம் இறங்க. இன்னும் ஒரு வேகத்தோடு இருக்கானே ஜிகே, இன்றைக்கி உன் இடுப்பு எல்லாம் உடஞ்சதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சட்டையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இறங்குறான். சட்டையை விடு, அதை இழுத்து பிடிச்சி கசக்காத, அது நான் மட்டும்தான் கசக்கணும். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன்? உங்ககிட்ட தானே பேசுகிறேன், வேற யார்கிட்ட நான் பேசுகிறேன்? கொன்றும் ஒன்று, அதெல்லாம் கூடாது. சரி இறங்க, எனக்கு ஆர்வம் தாங்கலை. என்ன? ஆர்வம் தாங்கலைன்னு சொன்னேன், புரியுதில்ல? சரி இறங்குறோம், நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். ஒரு மாதிரி சட்டையை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஜேகே இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறான். பட் அது கூட அவனுக்கு தெரியல டேக்கு. அவன் அந்த ஷர்ட்டில் அவனோடைய அவுட்லுக்கை தான் பார்த்துட்ருக்குறான். ஈவன் அந்த வெட் லுக்கையோடய சேர்த்து பார்க்குறான். நாட்டுக்கட்டவனை, என்ன ஒரு நாட்டுக்கட்ட, இவனை எத்தனை நாள் தொட்டாமல் விட்டவன், சரியான நாட்டுக்கட்டையாக இருக்கிறான். எல்லோட எனக்கு தான் சரி என்ன யோசிக்கிறேன்? முதல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ போ. இந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுவா, பிரின்சஸ் மாதிரி இருக்கிற அப்படியே இருக்க.
அவ்வளோ அழகாக இருக்கேன் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். எனக்கு தெரியும். அப்பா சொன்னார், நீ எப்பவுமே அழகு தானே. அது இப்போ உண்மை தானே? என்ன மாதிரி டெலாக் கூட்டாகி அதை பற்றி பேசுகிறான் பாரு. ஏய், நீ அழகாக இருக்கிறான்னு எனக்கு மட்டும் சொன்னேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ சரி, நீ கண்ணை மூடு. எதுக்கு? ஜஸ்ட் கண்ணை மூடு. சரி. எங்கே என்ன கொண்டு போகிறட்டே? கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறான். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது, ஓகே? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட பட்டனை அன்பட்டன் பண்ணுறான். ஷர்ட்டோடைய 2 பட்டனை அன்பட்டன் பண்ணுறான். அவ்வளோதான், ஜேகே பாரிட்டான். என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் 2 பட்டன்ஸ் மட்டும்தான் அன்பட்டன் பண்ணியிருக்கேன், ஓகே? இப்போ கண்ணை பொறுமையாக தரேன். சரி. அவனை கண்ணாடி முன்னாடி பார்க்குறான். பின்னாடி டேவும் நிற்கிறான். அது ஒரு மாதிரி அவனுக்கு பார்க்குறதுக்கு அந்த லுக் அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே. ஃபஸ்ட்டு பிடிக்கல என்ன, அதான் சட்டை எடுத்து விட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஜேகே வந்து அவனை தான் பார்த்துட்ருக்குறான். ஆனால் டேக்குங்க முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு நேரம் ஆக டெம்ட் ஆகுது. அப்படியே கரெக்டாக ஜேகே ஒர்க் பண்ணி நிக்கல் ஒரு மாதிரி கிஸ் பண்ண போகிறான். கிஸ்ஸும் பண்ணுறான். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கிட்டே. Happy first wedding anniversary, baby boy. Happy first wedding anniversary to you. அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன? அதான் இனிமேல் உங்களுக்கு தரப்போகிறோம்ல. எப்போ இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிற, எதுவுமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறியே. அது அது கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், அதான். வேறு எதுவும் இல்லை. நைஸ் மேலே வீசுகிற வாசனை நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி, இதுக்கு பயப்படுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எதுக்குன்னு தெரியல. சரி, பயப்படாத, சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறேன், ஓகேவா? கடவுளே, எனக்கு காப்பாது. கடவுளை எதுக்கு போடுறேன்? இன்றைக்கி எந்த கடவுளும் நமக்குள்ளே வர போகிறதில்ல. ஏன்னா கடவுளுக்கே தெரியும் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. பவுட் எப்படியெல்லாம் பேசுகிறோம். இந்த ஒரு வருஷம் இப்படியா இருந்தான், எவ்வளோ நல்ல போய் மாதிரி இருந்தான். இப்போ பேண்ட் போய் மாறிட்டான். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லைங்க. என்னை தேனுக்கு போகிறதுப்பா இப்போ வாங்க போங்கன்னு ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லைட்டே. சரி, ஓகே. இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறது? வா, பெட்டுக்கு போகலாம். பெட்டுக்கா? இவ்வளோ சீக்கிரமாவா? டைம் என்ன போகுது? ஆல்ரெடி உனக்கு விஷயத்தை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன டிலே பண்ண முடியாது. நம்மளுக்கான அந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ கழுத்தில் அவனுடைய கண்ணத்தெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஸ்டமக்கெல்லாம் ரப் பண்ணிட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணுறேன்? இதுதானே இவ்வளோ சீக்கிரமாக மெத்தைக்கு போகுதுன்னு கேட்டேன். அதான் இங்கே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோங்கிற மட்டும் ஃபீல் பண்ண, ஓகே? என்னால் நிற்க முடியல. நம்ம பெட்டுக்கே போயிடலாமா? ஒழிக்க வந்துட்டியா? ஓகே அப்படிங்கிற சரி, பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான் பெட்டுக்கு. ரொம்ப ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறான் அவனை. அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் போகுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்? இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம்ண்ணா எத்தனை பேர்கிட்ட போனேன்? அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா எனக்கும் அதானே ஃபர்ஸ்ட் டைமு. இன்றைக்கி நிலமை இவ்வளோதான் நாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறான். பேபி பாய், பயப்படாத. நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறேன், அதனால் உனக்கு அப்படி தெரியுது.
நேரம் போக போக இன்னும் வேணா ஆகும். ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பேபி என்னால் இதுக்கு மேலே முடியல. ஓகே நான் கிஸ் அப்படிங்கிற மாதிரியே டிங்கினா மண்டே ஆட்டுறான் ஜேகே. அப்படியே ஜேகேவை 4-8 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிஸ் பண்ணுறான் சாஃப்டாக. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டே பண்ணல. அவ்வளோதான் ஜேகே சின்ன அப்படியே நெக்கில் இருந்து ஜாலைன்லேருந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வேகத்தோடு அவன் கிஸ் பண்ணுறான். அவனுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்குது. டே பொறுமையாட்டு எனக்கு பயமாக இருக்குது பேபி. சாரி, இன்றைக்கி என்னால் பொறுமையாக இருக்க முடியுமா தெரியல. ஏதோ பெயினாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு ஸ்டாப் பண்ணாமல் அதர் பார்ட்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறான். ஜேகேவோட அந்த ஆப்ஸு அந்த சிக்ஸ் பேக்கு எல்லாமே கிஸ் பண்ணிகிட்ருக்குறான் பைட்டு பையா. அப்படியே ஒரு சில இடத்துங்களில் கடிச்சு வச்சிட்றான். கடிக்காதீங்கிட்டு வலிக்குது. சாரி ஓகே. 2 பேருக்கு ரொம்ப இது ஃபஸ்ட்டு ஃபீலாக இருக்குதா, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறான், பயம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் அது கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் டேக் அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஃபுல்லாக அவுத்து விட்ட காலம் மாதிரி தான் ஒரு பாயிறான் ஜேகே மேலே. அவ்வளோதான் ஜேகே கொஞ்சம் பயத்தோடயே இருக்கிறான். அண்ட் இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் எல்லா பார்ட்ஸும் கிட்ஸ் பண்ணி கொஞ்சம் அவனை அந்த இதுக்குள்ளே கொண்டு வரான் ஜேகேவை. அவனுடைய பயத்தை கொஞ்சம் போக வச்சுட்டு இந்த ரொமான்டிக் மூடுக்கு கொண்டு வரான். கொஞ்சம் அவனையும் மறந்து மூன் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறீங்க எந்திரிங்க பேபி. நீ ரெடியா? அட்டே எனக்கு பயமாக இருக்கு பேபி ப்ளீஸ். ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லெக்ஸை ஒய்டாக்க சொல்கிறான். அவனும் லைட்டாக ஒய்டாக்குறான். டே ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது பேபி, நான் பொறுமையாக பண்ணுறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக இன்சர்ட் பண்ணுறான். அதுவும் போக மாட்டேங்குது பிகாஸ் 2 பேருக்கு ஃபஸ்ட் டைம். அதனால ஜேகே உடனே கத்துறான், அவனுக்கு வலி தாங்க முடியல. ப்ளீஸ் எடு எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது பேபி ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், நான் வேணா கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அண்ட் அவனுக்கு அந்த வலி தெரியக்கூடாதுன்னு அகெயின் வந்து எல்லாம் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போகுது. பேபி ஐ கேன் பேபி ப்ளீஸ் நான் மூவ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கும் புரியுது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. அவனும் ஊங்குற மாதிரி சொல்லி கண்ணிலே சொல்கிறான். அவன் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுறான். பேபி உனக்கு வலி கொடுக்குறதுக்கு சாரி, பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி இட்ஸ் ஓகே. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறீங்களா? எனக்கு பெயினாக இருக்குது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவனும் வழியில் சொல்லிகிட்ருக்கிறான். டேக்கும் புரியுது, பட் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சமாக தான் தேர்ஸ் பண்ணுறான். பட் போக போக அவனுக்கு மூடு இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் வேகமாக தேர்ஸ் பண்ணுறான். ஜேகேவும் கொஞ்சம் கத்துறான் தான். சாரி பேபி சாரி ஓகே சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குதுட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லட்டில் கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் சொல்கிறான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறான்ட்டே பேபி ப்ளீஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து அப்படியே பெட்ஷீட்டை ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். ரெண்டு பக்கமும் பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவனோட பெயினை அப்படி அவன் அது எப்படி சொல்கிறது, அவனோட பெயினை வந்து அந்த பெட்ஷீட்டில் காட்டுறான். அந்தளவுக்கு டைட்டாக ரொம்ப பிடிக்கிறான். இதை டேப்பை தான் நோட் பண்ணுறான். பேபி என்ன பண்ண மாட்டியா? என்ன பண்ண வேண்டாம், அது உனக்கு தான் காயமாகும், வேண்டாம் விடு, நான் தான் சொல்கிறேன்ல அக்மி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா தேவும் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறான். அண்ட் அவனும் ஹக் பண்ணுறான். அப்படியே போக போக கொஞ்சம்
ஜேகே வந்து அந்த பெயின் மறந்து கொஞ்சம் எவனை ஃபீல் பண்ணுறான். அவன் கொஞ்சம் அதை மூன் பண்ணுறதுல தான் டேக்கு தெரியுது, ஓ இவனுக்கு வலி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக தர்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஜேகே வந்து டேவோட ஹேரை கிரிப்பாக பிடிச்சிக்கிறான் அவளை டைட்டாக. பிடிக்குது பேபி பாய், போது நீ எந்திரி, முடிஞ்சிருச்சா இல்லையா? டே என்னோட அது கேள்வி, 1 இயர் தள்ளி வச்சுருக்கிறேன், மொத்தமாக வச்சு வாங்க மாட்டேன் ப்ளீஸ், என்னால் இதாக முடியல ப்ளீஸ் போதும் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அண்ட் இப்படியே அவன் சொல்லு பேச்சு கேட்கல. ஒரு 5 minutes போகுது, ஃபுல்லாக அப்படியே ஜேகேக்குள்ளேயே கம் பண்ணிடுறான். ஜேகே யூ ஃபீல் ஸோ ஹேவன். எனக்கு ஆனால் பெயினாக இருக்குடா. என்ன சொன்ன? டாவா? நல்லா இருக்கு, நீ டான்னு சொல்லி கூப்பிட்டது நல்லா இருக்கு. அது 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 வந்து தெரியாமல் சொன்னேன். இந்த மாதிரி உரிமையாக என்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்தது சொல்கிறேன். போட்டு போடா, நீ இந்த மாதிரி டாட்டான்னு சொல்லிட்டு இருந்தா மறுபடியும் ஏறி பண்ணும், ஓகேவா? போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் அவங்களுக்குள்ள ஒரு 2-3 ரவுண்டு போகுது.